கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஏன் அழறீங்க, என்னாச்சு? ஒரு கொடுங்கோல் ஆட்சியில கூட அது நடக்காது. நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். இப்படி இருந்தா நீங்க வேலைக்கு எடுத்துப்பீங்க. உங்க இன்டர்வியூ மெத்தட் என்ன? நான் வந்து நம்ம ஊர் பக்கத்துலயே இருக்காங்களா அப்படின்னு பாப்பேன் சார். நீட்டா வரணும், குரூம்டா வரணும். பிறந்தா சேலரி கரெக்டா கொடுத்துருவேன். ஒரு 500 கொடு, எனக்கு 200 கொடுன்னு கை மாத்தா கேட்க கூடாது. வேலைக்கு ஆள் எடுப்பீர்கள்? எஸ் மேடம், சரிங்க அப்படின்னு நம்மளுக்கு மதிப்பு கொடுத்து பேசுறாங்களான்னு அதுக்காக ரொம்ப பேசுறவங்களாம் எடுக்க மாட்டேன். கண்டிஷனா சொல்லிடுவேன், கண்டிப்பா நான் சேலரி அட்வான்ஸ் ஆர் எனி டைப் ஆஃப் அட்வான்ஸ் கடன் நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். பைசா கொடுக்க மாட்டேன்றாங்க. இவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, இவங்களுக்கு பேங்க்ல லோன் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தானே. கரெக்டா கட்டுவிட்டா சம்பளத்துல குச்சிக்க போறீங்க, அதுதானே நான் கேட்கிறோம். உங்களுக்கு ஒரு பண நெருக்கடி வருது, நீங்க எங்கெல்லாம் அந்த பணத்தை கேட்பீங்க? நாங்க ஒரு தேர்ட் பார்ட்டிட்ட தான் கேக்குறோம். கேட்டுக்க. எதனால உங்களுக்கு அந்த கடனை தராங்க? சேலரி இருக்கிறதுனால தராங்க. அதுலயும் சேலரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் அந்த கடன் கிடைக்குது. அதே மாதிரி தான் நாங்க அவங்க கிட்ட வேலை செய்யறோம், கடன் கேட்கிறோம். ஒரு ஆள் வந்து 4 வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது டயர்டா வருவாங்க, அழுக்கா வருவாங்கன்னாங்க. அப்ப ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க? அந்த ஒரு வீட்டு சம்பளத்தை வச்சு நாங்க குடும்பம் பண்ண முடியுமா? எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? மாபிங் எல்லாமே பண்ணிட்டு வரும்போது அவங்க வரும்போது ரொம்ப கழிச்சு அப்படியே வேற அப்படியே ஊத்தும். உழைக்காம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரோம் நாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறோம், போனோம்னா சோபா போட்டு சோபால உட்காந்து ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு உட்கார வைக்கிறாங்களா? திறந்தைக்கு போறோம், கிச்சனுக்குள்ள ஃபேன் இருக்குமா? அப்ப வேர்த்து போகாதா? வீடு பெருக்கி துடைக்கிற அந்த மாப்பு துடைக்கும் போது வேர்த்து போகாதா? ஒரு சில போய் சமையல் பண்றோம், அடுப்பானையில என்ன பண்ண முடியும்? தப்புன்னு சொல்லல சார், அது இயற்கை. அந்த வரும்போது ஃப்ரெஷ்ஷா வரணும்னா எப்படி? அதுக்கு ரீசன் சொல்லுங்க. தேர்வையோட போறோமா, போறதுனால நம்மளுக்கு என்னவோ இந்த நாய்ங்களுக்கு சோறு போறாம தனியா ஒரு தட்டு, ஒரு டம்ளரு. கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. வேலை வெட்டிக்கு நம்ம வேலைக்கு தான் போறோம். இப்போ கிடையாது சார். மேபி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கு. இருந்திருக்கலாம். இல்லன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க இல்லன்னு வெச்சுக்கோங்க. இருக்கு இல்ல. தனித்தனி பிளேட் தான், அவங்களுக்கு ஒரு பிளேட் தனித்தனியா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுக்க தப்பு இல்லீங்களா சார்? அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்ப கட்ட வைக்கிற இடத்துல, மொர வைக்கிற இடத்துல வைக்கிறது. உங்க சட்டல அங்க வைப்பீங்களா? போயிட்டு வர சொல்லுவாங்க. ஆனா காசு பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க. ஆனா பக்கத்துலயே ஒரு நாய் இருக்கும், அதை இப்படி இப்படின்னுவாங்க. காஃபி சூடு பண்ணி கொடுக்கணும்னா நிர்மலா அந்த கிச்சன்ல போயிடாதீங்க, இந்த பக்கம் வந்து இது பண்ணுங்க அப்படின்னுவாங்க. அந்த டம்ளரை குடிச்சிங்கன்னா அந்த வாஷ் பேஷன்ல கழுவாதீங்க, வெளியில எடுத்துட்டு போய் கழுவுங்க அப்படின்னுவாங்க. பசங்களுக்கு சாப்பாடு இதை எடுத்துட்டு குக்கர் கழுவி வச்சுட்டு போங்கன்பாங்க. அதை நம்ம எப்படி வீட்டுக்கு கொண்டுட்டு போறது? ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுப்பாங்க. இல்லாட்டினா ஸ்வீட் வாங்குற அந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கும், அதுல தான் போட்டு குழம்போ ரசமோ ஆனா பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுத்துடுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைமுக்கு. இந்த சாப்பாடை கூட அந்த இடத்துல வந்து வருத்தமா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு சமைக்க வரோம் உங்க வீட்டுக்கு. ஆனா எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க? ஏன் தனித்தட்டு கொடுத்துருக்கீங்க? பாரம்பரியமா அப்படியே பழகிட்டோம் சார். பழகினதுனால நாங்க ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரி தான் சார் சாப்பிட்டுருக்கோம். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல சத்தியம் பண்ணி சொல்றேன், தட்டு மாத்தி சாப்பிட்டதே இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. சாப்பிட்டுருக்கோம். ஆனா இவங்களோட மட்டும் தனியா ஒரு இடத்துல பத்தாம தனியா ஒதுக்கி வைக்கிறீங்களே, அது ஏன்? இவ்வளவுதான். நீங்க சாப்பிட்ட தட்டுல எச்சல் இருக்கு, அதை அவங்க கழுவுறாங்க. அவங்க சாப்பிட்ட தட்டுல எச்சல் இருக்குது, அவங்க கழுவிட போறாங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு தனி தட்டு கொடுக்கணுங்கிற என்ன வருது? கேட்டா ஹைஜீன், எச்சி பாத்திரத்துல நான் எப்படி சாப்பிடுன்னு சொன்னா இது என்ன மாதிரியான மாநிலம்? நம்ம எங்க மாறி இருக்கோம்? அவங்க சாப்பிட்ட தட்டுல நாங்க சாப்பிடக்கூடாது, நாங்க சமைக்கிறத அவங்க சாப்பிடுறாங்க, அப்ப நாங்க சுத்தமா இல்லையா சார்? அவங்க வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க சார். அதுக்கப்புறம் நாங்க தட்டு வந்து பின்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கிற தட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லா உடைஞ்சி இருக்கு. அந்த தட்டுல வச்சு சாப்பிடவே முடியல, தட்டும் உடைஞ்சிருக்கு, டம்ளரும் உடைஞ்சிருக்கு. அந்த வீட்டுல நான் சாப்பிடாமையே தான் சார் ஃபுல்லா காலையில போனா மத்தியானம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வருவேன். இந்த பொண்ணுட்ட ஏன் அழறீங்க, என்னாச்சு? அழுகாதீங்க, பேசுங்க. நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன் அழறீங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே சார் அவங்க வேலைக்கு வராங்க. எதை ஒத்துக்கிட்டு? தட்டு தருவோம், தனியா டம்ளர் தருவோம்னு சொன்னீங்களா? இது என்னது? இருங்க, அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான், அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வேலைக்கு வராங்க சார். நாங்க எங்க வீட்ல காஃபிக்கு தனி டம்ளர் கொடுக்குறோம். என்ன ரீசன்னா ஹெல்த் இஷ்யூக்காக தான் சார் பாக்குறோம். இப்ப கெஸ்ட் வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப உங்க தங்கச்சி வராங்கல்ல, அவங்களுக்கு தனி டம்ளர் இருக்கா? இவங்க நிறைய இடத்துல வேலைக்கு போறாங்க இல்லையா? உங்க தங்கச்சி கூட 4 இடத்துக்கு ஆபீஸ்க்கு போறாங்க, மாலுக்கு போறாங்க. அவரிடமிருந்து வராத நோய் உங்கள் வீட்டில் வேலை செய்யும் ஒரு பெண்ணிடமிருந்து மட்டும் வரும்னு நீங்க எப்படி தீர்மானிச்சீங்கன்னா கேக்குறேன். எங்க வீட்ல பாட்டி எல்லாம் இருக்காங்க. சோ நான் வந்து நாங்க சாப்பிடுற தட்டை கொடுத்தா திட்டுவாங்க. ஓ, உங்க பாட்டி இதுக்கு மட்டும் தான் திட்டுவாங்களா? ஆமா சார், கண்டிப்பா. மத்தவங்க திட்டது இல்ல. உங்க பாட்டி சொல்ற எல்லாத்தையும் கேக்குறாள் தான். நீங்க ஒரு டாட்டூ போட்டிருக்கீங்கல்ல, இது உங்க பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா? நீங்க, நான் என்ன கேக்குறேன், இதை மேனேஜ் பண்ண தெரிஞ்ச நீங்க இது ஒரு தீண்டாம, இது தவறுன்னு உங்க பாட்டி கிட்ட பேசி மேனேஜ் பண்ணுமா இல்லையா? என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர். எம்ஏ டீச்சர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். சோ நம்ம நாகரிகமாக வளர்ந்திருக்கிறோங்கிறது என்ன தெரியுமா? என்னுடைய இந்த செயல் இன்னொருவரை புண்படுத்தும் விடுமோ அப்படிங்கிற சின்ன கருணையும் அக்கறையும் புரிதலும் இருக்கிறது தான் கல்வி. ஏற்கனவே எந்த நாளும் லீவு கிடையாது. லீவு கிடையாது சார், அதனால கண்டிப்பா நான் லீவு கேட்டுதான் வேலைக்கு சேருவேன். சொல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க சார் லீவு. நாங்க சொல்லவே, நீங்க லீவு எடுத்துக்க போறாங்க. டெத்துக்கு போறாங்கன்னா நீங்க போக கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். டெத்துக்கு போவேன்னு சொல்லுவீங்க. அவங்க பாட்டி எவ்வளவோ தேவலமா. லீவுனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். எதுக்கு போய் சொல்லணும்? எங்களுக்கு இந்த எதுக்கு போய் சொல்லணும்? எதுக்கு போய் சொல்லணும்? நான் தான் சார் எதுக்கு போய் சொல்லணும்? உண்மையை கேக்குறோம், போய் சொல்லி எது கேட்கணும்? அப்புறம் என்னன்னு சொல்லி கேப்பீங்க? எதுக்கு போய் சொல்லணும்? உங்களுக்கு லீவ் வேணும்.
பொய் சொல்லணும். எனக்கு வீக்ல ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னு தான் கேக்குறோம். உடம்பு சரியில்லை போய் சொல்லி ஏன் லீவ் கேட்கணும்? கண்டிஷன்லாம் நீங்க வேணா அப்புறம் ஏன் நீங்க வீட்டு வேலைக்கு வரீங்க? உங்களை போடுறது ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, உங்க வீட்டுல வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஒரு நாள் கூட லீவு கிடையாதுங்கிறது என்ன நியாயம்? நாள் வேலை பார்க்கணும், முடியாம போனா உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க லீவு கொடுப்பேங்கிறீங்க. ஒரு கொடுங்கோல் ஆட்சியில கூட அது நடக்காது. மத்தபடி இதை நாங்க யோசிச்சது கூட கிடையாது. நீங்க சொன்ன பிறகுதான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். நீங்க இங்க வந்து தான் திருந்தணும்னு இருப்பீங்க நினைக்கிறேன். வேலைக்காரவங்க நம்ம கூட இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமைத்தன மாட்டேன் இல்ல இந்த பேச்சு. வேலைக்காரங்க அப்படிதான் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இல்ல எங்களுக்கு நாங்க வந்து வர சம்பளத்தை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு வீட்டுல உட்காந்துக்கணும்னு ஆசையா சொல்லுங்க பாக்கலாம். டக்குன்னு நிறுத்திட்டாங்கன்னா அடுத்த மாசம் நம்ம வந்து கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும், பொண்ணு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு யோசிப்போம் நாங்க. ஒரு நாள் நல்லா தூங்கணும். எனக்கு அது ஒரு ஆசை. வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, நீங்க தூங்கலாம்னு சொன்னா எப்படி தூங்குவீங்க? அவங்க தொட்டு எடுத்து சாப்பிட்ட தட்டுல நான் எப்படி சாப்பிடுறதுன்னு உங்களுக்கு கூச்சம் இருக்குன்னா நம்ம படிச்சு புண்ணியம் இல்லை. வீட்டு பணியாளர்களாக வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய பாதுகாப்பு, சம்பளம், விதிமுறை கவனிக்க வேண்டிய ஒரு ஷோவாக இந்த நிகழ்வை அவர்களுக்கு நாங்கள் கடத்துகிறோம். ஒரு நாள் நல்லா தூங்கணும். எனக்கு அது ஒரு ஆசை. வேற ஒண்ணும் இல்ல. ஏன் அழறீங்க? நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். நன்றி.